சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் காலநிலை மாற்றத்தின் கொடூர விளைவுகளும் பூமியின் நிலத்தடி பாறைகளின் அதிரடி நகர்வுகளும் ஒட்டுமொத்த உலகையுமே இயற்கை பேரழிவுகளின் உறைவிடமாக மாற்றியிருக்கின்ற பின்னணியில் மெக்சிகோவின் தெற்கு கடற்கரை உலுக்கிய 7.3 டிக்டர் அளவிலான அசுர நிலநடுக்கம் ஒட்டுமொத்த பசிபிக் கடலோர நாடுகளையும் சுனாமி பயத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதற்கிடையே அமெரிக்காவை ஒரே நேரத்தில் காட்டுத்தீ, நச்சுப்புகை மற்றும் 27 அங்குல அசுர வெள்ளம் என்று மும்முனை பேரழிவுகள் ஒரே நேரத்தில் தாக்கி நிலைகுலைய செய்திருக்கின்றன. மறுபுறம் சீனாவின் ஷாங்கிங் நகரில் ஒட்டுமொத்த குடியிருப்புகளையும் மண்ணுக்குள் புதைத்த கொடூரமான நிலச்சரிவு மற்றும் வியட்நாம், நோர்வே, கனடாவை சூறையாடிய இயற்கை சீற்றங்களின் முழுமையான விவரங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள் போகலாம். மெக்சிகோவின் தெற்கு கடற்கரைக்கு அப்பால் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த 7.3 டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பசிபிக் பிராந்தியத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மெக்சிகோவின் புவெர்ட்டோ மெடரோ அருகே கடலுக்கடியில் சுமார் 15.2 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் மெக்சிகோவின் பல பகுதிகளிலும் அண்டை நாடுகளான குவாத்தமாலா மற்றும் எல் சால்வடாரிலும் உணரப்பட்டிருக்கின்றன. குவாத்தமாலா நகரில் மக்கள் அச்சமடைந்து வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் திரண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து மெக்சிகோ மற்றும் குவாத்தமாலா கடற்கரைக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சில கடலோர பகுதிகளில் கடல் மட்டத்திற்கு மேல் 0.3 முதல் 1 மீட்டர் வரையிலான அபாயகரமான அலைகள் உருவாகக்கூடும் என்று அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை அமைப்பு எச்சரித்துள்ளது. மேலும் கொலம்பியா, கோஸ்டாரிக்கா, ஈக்வடார், நிகருவா, பனாமா, பெரு மற்றும் ஹொண்டூரஸ் உள்ளிட்ட பசிபிக் கடலோர நாடுகளிலும் சிறிய அளவிலான சுனாமி அலைகள் ஏற்படக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. எனினும் நிலநடுக்கத்தால் இதுவரையில் பெருமளவிலான சேதங்கள் அல்லது உயிரிழப்புகள் தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை. நிலைமை அதிகாரிகள் தொடர்ந்தும் கண்காணித்து வருகின்றனர். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் புதிய தகவல்களை தொடர்ந்தும் அவதானிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். அடுத்து சீனாவின் தென்மேற்கு பகுதியில் ஏற்பட்ட பாரிய நிலச்சரிவில் குறைந்தது 8 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 34 பேரை காணவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஷாங்கிங் நகரின் ஃபெங்ஷுய் மாவட்டத்தில் நேற்று காலை சுமார் 9:10 அளவில் இந்த பேரழிவு ஏற்பட்டுள்ளது. மலையடிவாரத்திலிருந்து பெருமளவில் பாறைகளும் மண்ணும் சரிந்து விழுந்ததில் குடியிருப்பு மற்றும் வணிக பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. நிலச்சரிவில் சிக்கி 18 பேர் மீட்கப்பட்ட போதிலும் அவர்களில் 8 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படும் நிலையில் 34 பேரை காணவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரிடர் ஏற்பட்ட பகுதிக்கு 800க்கும் மேற்பட்ட மீட்பு பணியாளர்கள் அனுப்பப்பட்டு உயிருடன் இருக்கின்றவர்களை தேடுகின்ற பணிகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன. சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள காட்சிகளில் திடீரென்று ஏற்பட்ட நிலச்சரிவால் பெரும் தூசி மேகம் எழுவதையும் மக்கள் அச்சத்தில் அலறியடித்துக் கொண்டு ஓடுவதையும் காண முடிகின்றது. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதி செங்குத்தான மற்றும் கணிக்க முடியாத நிலப்பரப்பை கொண்டது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் மலையோரங்களில் இன்னும் அபாயகரமான பாறைகள் இருப்பதால் மீட்புப் பணிகளும் மிகுந்த ஆபத்துடன் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனிடையே மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக சீன அரசு 50 மில்லியன் யுவான் நிதியை ஒதுக்கியுள்ளது. பேரிடருக்கான காரணத்தை விரைவாக கண்டறியவும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய புவியியல் பேரிடர் அபாயங்களை அடையாளம் கண்டு அகற்றவும் அதிகாரிகளுக்கு சீன அதிபர் ஷி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். அடுத்து வடக்கு வியட்நாமில் லாயோஷா மாகாணத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் குறைந்தது 4 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 4 பேரை காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முவாங் தான் கிராமத்தில் நேற்று அதிகாலை இந்த திடீர் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. வடக்கு வியட்நாமின் பல பகுதிகளில் தொடர்ந்தும் பெய்து வந்த கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளத்தில் 7 பேர் காயமடைந்துள்ளதாகவும் வியட்நாம் அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. வெள்ளத்தால் கிராமத்தின் பல பகுதிகள் சிவப்பு நிற சேறும் வெள்ள நீரும் சூழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சாலைகள் சேதமடைந்துள்ளதுடன் பல இடங்களில் பாறைகள் மற்றும் மரக்கட்டைகள் குவிந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜூலை 15ஆம் தேதி முதல் பெய்து வருகின்ற கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவுகள் மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்குகள் காரணமாக சாலைகள், மின்சார கட்டமைப்புகள் மற்றும் நூற்றுக்கணக்கான வீடுகள் சேதமடைந்துள்ளன. மேலும் சுமார் 238 ஹெக்டேயர் விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக அந்த நாட்டு பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். வடக்கு வியட்நாமின் பல பகுதிகளில் ஜூலை 18ஆம் தேதி 250 மில்லிமீட்டர் வரையில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனால் மேலும் திடீர் வெள்ளப்பெருக்குகள் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாக அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அடுத்து அமெரிக்கா ஒரே நேரத்தில் புகை, காட்டுத்தீ மற்றும் கடுமையான வெள்ளப்பெருக்கு என்று 3 முக்கியமான கோடைகால வானிலை அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருகின்றது. கிழக்கு அமெரிக்காவின் பல பகுதிகள் காட்டுத்தீயின் புகையால் சூழப்பட்டுள்ள நிலையில் டெக்சாஸில் தொடர்ந்து 3வது நாளாக கடுமையான திடீர்
வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதேவேளை பசிபிக் வடமேற்கு பகுதியில் புதிய காட்டுத்தீகள் வேகமாக பரவி வருகின்றன. தற்போது அமெரிக்காவின் 15 மாநிலங்களில் 68 பெரிய காட்டுத்தீகள் எரிந்து கொண்டிருப்பதாக தேசிய இடைமுகமை தீயணைப்பு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக தொடர்ச்சியான மின்னல் தாக்குதல்களால் பசிபிக் வடமேற்கு பகுதியில் ஒரே இரவில் சுமார் 17 புதிய தீப்பரவல்கள் ஏற்பட்டுள்ளன. காட்டுத்தீயை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் 17,400க்கும் மேற்பட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியாளர்கள், 140 ஹெலிகாப்டர்கள் மற்றும் 4 ராணுவ C-130 விமான குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இந்த ஆண்டின் தொடக்கம் முதல் இதுவரை அமெரிக்கா முழுவதும் சுமார் 37.2 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பு காட்டுத்தீயால் எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது கடந்த ஆண்டின் இதே கால பகுதியை விட 10 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமாகும். கனடாவில் ஏற்பட்ட காட்டுத்தீயிலிருந்து பரவுகின்ற புகை மினியோபோலிஸ் முதல் வாஷிங்டன் வரையில் பல பகுதிகளின் வானத்தை ஆரஞ்சு பழுப்பு நிறமாக மாற்றியுள்ளது. மத்திய மேற்கு, வடகிழக்கு மற்றும் மத்திய அட்லாண்டிக் பகுதிகளில் காற்றின் தரமானது மோசமடைந்துள்ள நிலையில் 10 கோடிக்கும் அதிகமான அமெரிக்கர்கள் காற்றுத்தர எச்சரிக்கையின் கீழ் உள்ளார்கள். சிகாகோ நகரின் காற்று தரமும் மிகவும் மோசமான நிலை எட்டியுள்ளதால் மெக்சிகன் ஏரிக்கரையோரம் உள்ள பூங்காக்கள் மற்றும் கடற்கரைகள் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கின்றன. மறுபுறம் டெக்சாஸின் மலைப்பகுதிகளில் தொடர்ந்தும் 3வது நாளாக கடுமையான திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சில பகுதிகளில் செவ்வாய்க்கிழமை முதல் 27 அங்குலத்துக்கும் அதிகமான மழை பதிவாகியுள்ளது. ஆறுகளில் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் வார இறுதியில் சில முக்கியமான ஆறுகள் உச்சத்தை அடையக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த வார வெள்ளத்தில் குறைந்தது 2 உயிரிழந்துள்ளதாக டெக்சாஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் உயர்ந்து வருகின்ற வெள்ள நீரிலிருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் மீட்கப்பட்டுள்ளார்கள். காலநிலை ஆய்வாளர்களின் கருத்துப்படி எட் ஸ்ட்ரீமில் ஏற்படுகின்ற நீண்டகால அலை வடிவ மாற்றங்கள் தீவிர வானிலை நிகழ்வுகளை குறிப்பிட்ட பகுதிகளில் நீண்ட நேரம் நிலைத்திருக்க செய்யக்கூடும். அதிகரித்து வருகின்ற வெப்பநிலை ஒருபுறம் மண் மற்றும் தாவரங்களை வறட்சியடைய செய்து காட்டுத்தீ அபாயத்தை அதிகரிக்கின்றது. மறுபுறம் வெப்பமான வளிமண்டலம் அதிக நீராவியை தக்க வைத்துக் கொள்வதால் தீவிரமான கனமழை மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்குகளும் வழிவகுக்கின்றது. இதனால் அமெரிக்கா தற்போது ஒரே நேரத்தில் காட்டுத்தீ, நச்சுப்புகை மற்றும் பேரழிய வெள்ளம் என்று மும்முனை கடுமையான கோடைகால வானிலை அச்சுறுத்தலை எதிர்கொண்டு வருகின்றது. அடுத்து தெற்கு நோர்வேயின் டிராமின் நகருக்கு அருகில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் தீக்கிரையாகியுள்ளதாக மீட்புப் படையினர் தெரிவித்தனர். நேற்று வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட இந்த தீ விபத்து பலத்த காற்றுக்கு மத்தியில் வேகமாக பரவியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் அந்த பகுதி முழுவதும் தொடர்ந்து கரும்புகை சூழ்ந்துள்ளது. ஆஸ்லோ நகருக்கு மேற்கே சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்த 60க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். மேலும் தீயை கட்டுப்படுத்த ஹெலிகாப்டர்கள் மூலம் தண்ணீர் தெளிக்கின்ற நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தீ தொடர்ந்தும் பரவிவருகின்ற காட்டுப்பகுதிக்கு சென்றுள்ளதால் நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த பகுதியிலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். எனினும் இந்த தீ விபத்தில் எவரும் காயமடைந்ததாகவோ அல்லது காணாமல் போயுள்ளதாக இதுவரையில் தகவல்கள் வெளியாகவில்லை. தீ எவ்வாறு ஏற்பட்டது என்பது தொடர்பான காரணங்கள் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. அடுத்து கனடாவின் மேற்கு மில்டோவா பகுதியில் உள்ள முகாம் தளம் ஒன்று 3 வார இடைவெளியில் ஏற்பட்ட 2 பாரிய வெள்ளப்பெருக்குகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஷெல் நதிக்கரையில் அமைந்துள்ள ஆசசிபிக் கடற்கரை மற்றும் முகாம் தளத்தின் 22 முகாம் பகுதிகளில் 14 பகுதிகள் முற்றாக அழிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் இந்த கோடை காலத்தில் முகாமை மீண்டும் திறக்க முடியுமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. பிரசல்ஸ் நகருக்கு வடக்கே சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த முகாம் தளம் கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி ஏற்பட்ட முதல் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டது. வசந்த கால பனி உருகுதல் மற்றும் கடுமையான மழை காரணமாக அருகிலுள்ள பியர் கிரீக் பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டதை அடுத்து முகாமுக்கு செல்கின்ற பாதை துண்டிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜூன் 10ஆம் தேதி ஷெல் நதியில் திடீரென்று நீர்மட்டம் சுமார் 8 அடி உயர்ந்தது. முதல் வெள்ளப்பெருக்கில் முகாமின் கடற்கரை குழல்கள் நீரில் மூழ்கியதுடன் நதிக்கரையில் அமைந்திருந்த 2 முகாம் பகுதிகள் அடித்துச் செல்லப்பட்டன. இதன் பின்னர் ஜூன் 30ஆம் தேதி ஏற்பட்ட 2வது வெள்ளப்பெருக்கு மேலும் 12 முகாம் பகுதிகளை அளித்தது. மேலும் நதிக்கரையின் பெரும்பகுதி அறுத்துச் செல்லப்பட்டுள்ளதுடன் நிலப்பகுதிகள் ஆற்றுக்குள் சரிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.